हरि सर्वोत्तम वायुजीव पूज्याय काहलेयाय सत्य धर्मकथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामे. ಇವತ್ತು ನಾನು ನಮ್ಮ ರಾಯರ ಬಗ್ಗೆ ನನ್ನ ತಿಳಿದಷ್ಟು ನನ್ನ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಕೊಟ್ಟಷ್ಟು ಹೇಳೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಪಟ್ಟು ಆಸೆಪಟ್ಟು ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಇದಕ್ಕೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದರೆ ನಮ್ಮ ಮೋಹನ್ ಮಾಮ ಅಪ್ಪ ಅಂದರೆ ನಾನು ಕರಿತೀವಿ, ಮತ್ತವ್ರ ಜೊತೆ ಏನಾದರೂ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಂತಲೇ ಹೇಳ್ತೀವಿ. ಅವ್ರ ಹತ್ರ ಮತ್ತು ಮಾಮ ಕರಿತೀವಿ. ಅವರು ಆಮೇಲೆ ವಿಜಯೇಂದ್ರ ಮಾಮ, ಇವರಿಗೆಲ್ಲ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಗುರು ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ನಂದೆಲ್ಲ ಅಷ್ಟು ಹಾಡು ಬರೋದಿಲ್ಲ. ನಿಜ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ರಾಗದಲ್ಲಿ ಗೊತ್ತು, ಪರೀಕ್ಷೆಯ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ, ಎಲ್ಲ ಉಂಟು. ಅಂದರೆ ನಾನು ಬಂದು ತುಂಬೆಲ್ಲ ಹಾಡೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಕಮ್ಮಿ ಹಾಡಿದ್ರು ಅಷ್ಟು ಸ್ವಲ್ಪ ತಿಳಿಯುತ್ತೆ, ತುಂಬೆಲ್ಲ ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. ನಾನು ಸಾಂತಾರ್ಥ ನಡೆಸ್ಕೊಟ್ಟೆ ನಾನು ಬೇಕಾದಷ್ಟು ಹಾಡು ಕಲಿತಿದ್ದೀನಿ. ಅದೇ ದಾಸ ಸ್ವಲ್ಪ ಸೇರಿದ್ವಿ, 2 ವರ್ಷ ಉಳ್ಕೊಂಡ್ವಿ. ಅದರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಏನೋ ದೇವ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾನ ಬೆಳೀತಾ ಇದೆ. ಇನ್ನೂ ಪೂರ್ತಿ ಆಗಲ್ಲ, ಬೇಕಾದಷ್ಟು ಇದೆ, ಪೂರ್ತಿ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ತಮಿಳು ಹೇಳ್ತಾರೆ, ಕಚ್ಚೋದು ಕೈಯೋದು ಕಲ್ಲಾರು ಆ ಥರ ಬೇಕಾದಷ್ಟು ಇದೆ ಕಲಿಯೋಕ್ಕೆ. ಇದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಮೌನ ಸಿಕ್ಕಿದೆ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಜನರು ಎಲ್ಲರೂ ತಮಿಳು ಅದಕ್ಕೆ ನಾನು ತಮಿಳಿನಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಸ್ವಲ್ಪ ಹಾಗೆ ಒಂದೆರಡು ಅಕ್ಷರಗಳು ಮಾತುಗಳು ತಮಿಳಿನಲ್ಲೋ ಕನ್ನಡಲ್ಲೋ ಒಂದು ಇಂಗ್ಲೀಷ್ನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದರೆ ನನಗೆ ಸಮೀಕ್ಷೆ ஒரு குரு என்பவர் நமது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதி முக்கியமானது. குரு இல்லாத யாராலையும் இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு குரு எல்லாருக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த குரு நேரடியாகவும் கிடைக்கலாம், மறைமுகமாகவும் கிடைக்கலாம். குருவில்லாத வாழ்க்கையை எப்படி இருக்குன்னா, ஒரு மாலுமி இல்லாத, ஒரு ஓட்டுநர் இல்லாத ஒரு படகு, அது மாதிரி அந்த படகு ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த படகு எப்படி இருக்கும், கரெக்டாக கரையை கடந்து சேரணும்னா அது கண்டிப்பாக சந்தேகம் தான். மோட்டார் போட்டால் இருந்தாலுமே அதுக்கு ஒரு மாலுமி வேணும். பட்டன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ அதை பட்டனை கரெக்டாக நிறுத்துறதுக்கோ வேணும். குரு மகான் நம்ம ஆகவேந்தர் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதோட அருமை உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக தெரியறதில்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆந்திராவில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சு அங்கே ஒரு மந்திராலயம் பிருந்தாவனத்தை அமைச்சுக்கிறார். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறோம், நம்ம கன்னடம் பேசுகிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னடம் பேசுகிறவங்களுக்கு நல்லா தெரியுது குரு ராகவேந்திரோட மகிமை. எல்லா ஜனங்களுக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் இப்போது சொல்ல ஆசைப்பட்டு அவங்க முன்னாடி இப்போ நம்ம துன்பத்திலேருந்தும் பாவத்திலேருந்தும் விடுபட கண்டிப்பாக வைக்கிறாரு. அதோடு இல்லாமல் நம்மளை முக்தி மாற்றத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாரு நம்ம குரு ராகவேந்தர். நம்ம ராகவேந்தர் குருவாக காட்சி தந்து நமக்கு வேண்டிய வரங்களெல்லாம் தந்து நம்ம கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு அடைய வைக்கிறார். அவரை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கு, முடிவே இல்லை, சொல்லிட்டே போகலாம். அவரோட மகிமைகளும் அவரோட பிறப்பும் அவர் செய்த தொண்டும் சேவையும் மக்களுக்கு செய்த சேவையும் கணக்கில் அடங்காது. அதில் ஏதோ முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது சொல்ல கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது சந்தோஷமான விஷயமே. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை நம்ம சொல்லணும்னு சொல்லணும். அவர் திம்மன்பட்டர் கோபி பாம்பால் என்கிற தம்பதிக்கு 3வது குழந்தையாக பிறக்கிறார். அவருக்கு வேங்கடநாதன் பேர் வைக்கிறார். எப்போ பிறக்கிறாருன்னா 14ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறார். அதை நம்ம சகோதரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவர் சிறப்பை பற்றி. அது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், அவர் ஆந்திராவில் மந்திராலய மகான் ஆந்திராவில் பிறந்திருக்காரு. இல்லை, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புவனகிரிங்கிற ஒரு சின்ன ஊரில் அவர் 14ஆம் நூற்றாண்டில் அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் பேர் ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப தீவிர வேண்டாஜ
வெங்கண்ணா, கூப்பிடுறது வெங்கண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஜாஸ்தி வேங்கண்ணா வேங்கண்ணா கூப்பிடுவாங்க. அவர் தன்னோட ஆரம்பம் அவங்க அப்பா அம்மா வந்து சீக்கிரமே அவங்களுக்கு போயிட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஆரம்ப பாடலாம் வந்து அவருடைய பெரிய அண்ணா தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு பெரியவங்க பொறுப்பேற்றுக்காங்க, அவங்க அண்ணா பொறுப்பேற்றுக்காங்க. அவர்கிட்ட தான் அவர் வந்து எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிறாரு. ஆனாலும் கொஞ்சம் படிப்பில் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் கற்றுக்கணும்னு ஆசை. தன்னுடைய அக்கா கணவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் மதுரையில் போய் அவங்க அப்பா கணவர்கிட்ட அவர் வந்து ஆரம்ப கல்வியெல்லாம் கற்றுக்கிறாரு. அவருக்கு திருப்தி ஏற்படலை. ஏன்னா அவருக்கு ரொம்ப படிப்பில் இன்ட்ரெஸ்ட். அப்படி ஒரு படிப்பு மேலே ஆர்வம். படிப்புன்னா வெறும் ஏற்று படிப்பு இல்லை, நிறைய விஷயங்கள் ஞானங்கள் கற்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. அறிவு வந்துட்டு சேர்த்துட்டே இருக்கணும் ரொம்ப விரும்புகிறார். அவர் என்ன பண்ணாரு, இப்படியே கும்பகோணம் போய் சுதீந்திர தீர்த்தர் அவர்கிட்ட சீடனாக பார்க்குறாங்க. சீடனாக ஆகி அவர் வந்து இன்னும் நிறைய கற்றுக்காரு. இதுக்கு நடுவில் அவருடைய தாத்தாவுடைய அப்பா இருக்கார். அவர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் வீணையெல்லாம் வாசிக்கிறாரு. அந்த காலத்துலலாம் அரசவையிலெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இசைக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, பாட்டு பாடி அரசரை பற்றி புகழ்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பாடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு தாத்தாவுடைய அப்பா வந்துட்டு வீணையை வந்து நல்லா வச்சுருக்காரு. அவர் வீணை தான் வாசிக்கிறது மட்டும் ரொம்ப நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது நம்ம வேங்கநாதர் போய் ரொம்ப விருப்பப்பட்டு வீணையை திரும்பி கற்றுக்கிறாரு. ரொம்ப நல்லா வாசிக்கிறாரு. சரி, இவர் என்ன பண்ணுறாரு, தான் படித்தது கற்றது எல்லாருக்கும் ஒரு ஊராக யாத்திரை செய்ய போகிறாரு. யாத்திரை செய்ய போக போக வழியில் யாருக்கெல்லாம் பார்க்குறவங்களோ குழந்தைகளுக்கும் இந்த விருந்தினர்கள் வந்து இதில் ஒரு குருவாக நிறைய பேர் கேட்கலாம். இப்போ அது எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் இலவசமாக நம்மளால சும்மா இருப்பாமல் அது குருன்னு ஒரு ஹிந்தி ஒரு எக்ஸ்ட்ரா பாஷை பார்த்தா அதை சொல்லி டியூஷன் அவங்க இந்த கணக்கில் எனக்கு அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியக்கூடாது. நிறைய படங்களை பார்த்துருப்போம், பின்னாடி போய் கற்றுட்டு முன்னாடி போய் சொல்லிக் தருவாங்க. அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல அவர் நம்ம வேலையில் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக இலவசமாகவே எல்லாருக்கும் கற்றுத்தராரு. நடுவில் அவங்க வீட்டில் குடும்பத்தார் சொன்னாங்கன்னு இருக்கிறதுனால சரஸ்வதிங்கிற ஒரு பெண்ணையை திருமணம் செஞ்சுக்கிறாரு. செஞ்சுட்டாரு. இவருக்கும் குழந்தை இருக்குது, எல்லாம் நடக்குது. இவர் தான் யாருக்கு காசு வாங்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரணும். என்ன பண்ணுறது சொல்கிறாங்க மனைவி, என்னப்பா எப்படி இருக்கீங்க, நமக்கு சாப்பாட்டுக்கு வழி வேணும், குழந்தைகள்லாம் வெளியே கொண்டு வருது அப்படின்னா எல்லாம் கடவுள் கொடுத்தாரு. சாப்பிடு என்ன நடக்கிறதுனால நடக்கும் அப்படின்னு அவர் பார்த்து யாத்திரை பார்க்கலாம். அவர் சுத்தீந்திர சொல்கிறார், சுத்தீந்திர இவருடைய குரு. அதுவும் அவர் இவருக்கு போய் ஏற்றிருக்காலும் அவர் இவர் தான் எனக்கு சீடராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஏன்னா இவர் பார்த்துட்டாரு கண்ணில் ஒளி, அந்த கண்ணில் இருக்கிற ஒளி கண்டிப்பாக நமக்கு பின்னாடி வர தகுதியான ஆள் தான் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, நீ தாங்க என்னை கழிக்கிறது குருவாக வந்து கல்வியாங்க, அதாவது நீ சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இவர் இல்லைங்க, என் மனைவி மக்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் விட்டு நான் எப்படி சன்னியாசம் எடுத்துக்கிறது தெரியாது இல்லைப்பா, நம்மளால முடியும். இது யாராலும் இருக்க முடியாது. சம்சாரி யார் வேணாலும் ஆகணும், சன்னியாசம் யார் வேணாலும் ஆக முடியும். சன்னியாசி யாருக்கும் ஒரு கல்வி இருக்கா, அந்த கல்வி முழுக்க முழுக்க ஒழுங்கு தான் இருக்குன்னா நீ இருக்குமா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. அவ்வளோ சீக்கிரம் மட்டும் சொல்கிறது இல்லை. ஆனால் என்ன வந்து கொஞ்ச நாள் அவருக்கு கனவுல சரஸ்வதி என்ன போகணும் கனவு தோன்றி சொல்கிறாரு, அடுப்பா வேணுங்க யார் வேணும் படிக்கலாம், எழுதலாம், பணம் சொல்லிக்கலாம், குடும்பம் நடத்தலாம், பெரிய பொருட்கள் இருக்கலாம், அரசனாக கூட இருக்கலாம், அதுக்கெல்லாம் தகுதி வேணுங்கிற தகுதி வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சன்னியாசியாகி தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யும். இதுக்கு தான் நீ பிறந்திருக்க, உங்களோட பிறப்பு இருக்கான். நீ சும்மா பிறக்கலப்பா, என்னால் சன்னியாசி எடுத்துக்கோ, கொஞ்சம் கையிடாது, கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு இவருக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கண்ணு முடிப்பு வந்து அழகா சரஸ்வதி தேவி வந்து சொன்னாங்க, நம்ம இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சுதீந்திரத்தை கற்றுக்க சரி ஐயா நம்மளுடைய சொன்னதை தேவை செய்யணும். இவர் என்ன பண்ணாரு, வைக்கம் வந்து ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் வேறு சொல்ல
நல்லா வந்து சேவை செய்வார், நல்லா எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு, வீட்டில் சொல்லிக் கொடுக்குறாரு. யார் எது கேட்காலும் தனக்கு எடுத்த பதில் அழகாக சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆஹா, இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ அன்பு, இவ்வளோ புத்திசாலி, இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நம்மளுக்கு தேவையான ஆந்திரா மக்கள் அதை தூக்கி கொண்டாடுறாங்க. என்ன ஆகுது, அதை முடிவு பண்ணிட்டாரு, இந்த இடம் தான் எனக்கு, இந்த இடத்துல தான் நான் ஜீவ சமாதி அடையணும் அடைஞ்சு அதுக்காக ஆயத்தப்பணியெல்லாம் மேற்கொண்டு அவர் அதுக்கு உண்டான கற்கள் செய்யறது, அதுக்கு கட்டளை கொண்டு வரணும் சொல்லி அவர் ஜீவ சமாதியில் என்னன்னா உயிரோடு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே உட்காந்துருவாங்க. அவங்க சுற்றி இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ராகவேந்திரங்கிற ரஜினிகாந்த் ஒரு நடிகை பற்றி சொல்லக்கூடாதுனாலும் நல்ல விஷயம் நமக்கு சொல்லும்போது சொல்ல தப்பில்லை. ராகவேந்திரங்கிற ஒரு படத்தில் 3வது படம் ரஜினிகாந்த் 3வது படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நானே நிறைய விஷயங்கள் அந்த படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காரு. அதில் சொல்லியிருக்காரு ராகவேந்திரன் இங்கே அவர் வந்துட்டு தானே தனக்கு வேண்டிக்கிறார். கட்டணம் எல்லாத்தையும் வேண்டிக்கிறதுக்கு ஆயிரத்தி பணிகள் செய்வாங்க. ஆரம்பிப்பாங்க. நமக்கு குழந்தை இருக்கிற அவங்க படிக்க வைக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், சிறுக சிறுக மாதம் மாதம் சீட்டு போட்டு செஞ்சுருவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம வேலையாளர்கள் 10 மேற்கொண்டு அங்கே வந்து ஜீவ சமாதியாக எல்லாம் பண்ணுறாரு. அவர் ஆனால் சொல்லியிருக்காரு, உயிரோடு இருக்கும்போது நான் 700 ஆண்டுகள் உயிரோடு இருந்து நான் சேவை செய்வேன், என்னோட ஜனங்களுக்கு அவங்க வேண்டிய வரையிலும் அவங்க கஷ்டங்களை நிகழ்ச்சி செய்து எல்லாம் பண்ணுறது நம்ம வேலையாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது உண்மை, இது பொய்யில் நிஜம், இது கதையோ கேட்கவே முடியாது. எழுதி வரலாறுலாம் படிச்சு இப்போ எத்தனாவது ஆண்டு ஆயிருக்குன்னா 404 ஆண்டு ஆயிரம். அவருக்கு பிறந்த நாள் வந்து 94. என்னடாது அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு மகான் ஆயுள். இந்த மகான் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பட்டாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பட்டாபிஷேகம் முடிஞ்சிச்சு. நம்ம மரத்தில் ஒன்றா முடிஞ்சிச்சு. பட்டாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. வீரசியார் எல்லாரெல்லாம் சேர்ந்து மக்கள் ஜனங்கள் அரசாங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. நடுவில் என்ன அவர் வந்துட்டு சொல்கிறாரு, நிறைய நிகழ்வுகள்லாம் வருது. ராகவேந்திரன் என்ற பெயர் அழைக்கப்படுகிறார். அவர் தான் நம்ம குரு மகான் ராகவேந்திரன். நம்ம மடத்தில் சேவையர் மடத்தில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த மந்திராலய மகன்லாம் அவரோட மூர்த்திகைன்னு சொல்லுவாங்க. மண்ணு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துலையும் அந்த பிருந்தாவனத்தை பண்ணுவாங்க. அந்த பிருந்தாவனத்தில் கண்டிப்பாக இது நிஜமான நிஜம். நம்ம தெய்வத்தை போய் தேட வேண்டாம். இதை யாராலும் தெய்வத்தை நேரடியாக அடைய முடியாது. ஒரு குருவின் மூலமாக தான் அடைய முடியும். அந்த குரு நமக்கு கண்கண்ட தெய்வமாக நமக்கே கிடைச்சிருக்காரு. நம்ம ராகவேந்திரன் 5 வருஷம் ஆயிடுச்சு சரியில்லை. நானும் ராகவேந்திரன் பக்தியே இல்லாதனால ராகவேந்திரன் பக்தி அறிவு 20 வருஷம் ஆச்சு. அந்த 20 வருஷத்தில் என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வேணும். எல்லாரும் சிரிப்பாங்க, இதுக்கெல்லாம் குருவா என் குடும்பத்தையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதுக்கெல்லாம் குருவா நான் ராகவேந்திரன் கொடுக்குறாரு. எனக்கு அது ஒரு பாட்டு. எனக்கு இன்னும் எங்கள் அப்பா சிறிய வயதில் சொல்லி கொடுத்துருக்காரு. சிறிய வயது இருக்கும்போது எதை ஒன்று செஞ்சாலும் நல்ல சரியாக செய்யணும் அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து நம்ம மெடிடேஷன் சொல்லுவாங்க, தியானம், அது செய்யணும். அது ஒரு குரு வச்சு தான் சொல்லிக்கணும். அது செய்யும்போது ஒன்றுமே தெரியாது. 2 ப்ரேயர் 2 லைன்லாம் பண்ணுறது. அந்த ப்ரேயரை ரெகுலராக சொல்லுது. கோவில் போட்டு பார்ப்பாங்க, போமா அந்த போய் அந்த குரு இருக்காருன்னு அந்த கடவுள் தலையை பார்க்குறீங்க, அதை கடவுளாக பார்க்கல, குருவாக பார்க்கல அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இது வந்து 100% உண்மை வந்து நான் அனுபவத்திலேயே புரிஞ்சு. ஆனால் நடக்கும். அப்பா என்ன சொன்னாரோ அதை தெரியும். அது சின்ன தப்போம் அப்பா சொல்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சோண்டு ஒரு அழிவு வெந்தி இருக்க முளைக்கிற மாதிரி கொஞ்சம் வளருது. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்ம புத்தகங்கள் படிக்கிறோம், 4 பேர்கிட்ட பேசுகிறோம், அறிவை கொஞ்சம் நினைக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்னாச்சுன்னா எங்கள் குடும்பத்திலே நிறைய நிகழ்வுகள் சாதாரண எடுக்கிறதுக்கு 2 கலந்தே நான் சொல்கிறேன். நிகழ்வுகள் என்னுடைய கஜுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், என்னுடைய அட்டை முறை. அவளுக்கு என்னோட
வந்து அப்போ அவங்களுக்கு சீக்கிரமே பெரிய ஏற்பாடு பண்ணுவாங்க. திருமண ஏற்பாடு பார்க்குறாங்க, நல்லதான் முடியல. ஆனால் அமையவே இல்லை. அவங்க ஜாஸ்தி படிக்கல. உங்கள் கிராமத்தில் இதே சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சீர்காழிங்கிற கிராமம், எலத்தூர்னு சொல்லுவாங்க. சீர்காழிக்கு பக்கத்தில் எலத்தூர்ங்கிற கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து 5ஆவது மட்டும்தான் பள்ளி வரைக்கும் பொண்ணு பார்க்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க வீட்டில் வசதி கிடையாது, சீக்கிரம் கிடையாது சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். எங்கள் அப்பா வந்து ஒரே எங்கள் வீட்டில் தான் அனுப்பிச்சிருக்கோம். பணம் பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. அவ்வளோ ஈஸியாக படித்தாலும் கஷ்டம், கையில் காசு இருக்கணும், ரெண்டும் இல்லை, கஷ்டம். சரி, என்னுடைய இன்னொரு அத்தை இருக்காங்க, அவங்க வந்து பெரிய ராகவேந்திரன். அவங்க நினச்சிதான் எனக்கு ராகவேந்திரன் அப்படியே ஒரு பக்தர்கள் ராகவேந்திரன் பைத்தியோடு சொன்னாங்க. அப்படி ஒரு அவங்க சொன்னாங்க, போய் ராகவேந்திரன் நினைப்போம். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் படி. அப்போ தான் 10 பைசா தான் பஸ் சார்ஜு, கையில் காசு கொடுக்கணும். அந்த 10 பைசா இருந்தால் காப்பி பண்ணுவாங்களா, ஒன்று நேரம் வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம், நடந்து கொண்டு வாங்க. அந்த பொண்ணு நடந்து போவோம், அவளுக்கு உடனே நடக்கும். ஏன்னா அவங்க பொண்ணு நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, பக்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா கூட ஒரு விளையாட்டு போட்டு வந்து போகும். அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட சின்னவளாக இருந்தாலும் பார்த்து அவன் வந்துட்டு ராகவேந்திரன் போட்டுட்டாங்க. ரொம்ப தூரம் போய் பிரதட்சணம் 12 படிச்சு. இந்த மாதிரி நான் ஒரு தடவை போய் நான் பள்ளியில் வந்து படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு விடுதலை கிடைச்சாதான் போக முடியும். அப்போ தான் எனக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை குருவுக்கு சிறந்த நாள். எதுக்கு சொல்ல வரேன்னா, கேள்வி கட்டினா என்னைக்கு வேணாலும் எனக்கு கேள்விக்கலாம், தப்பு இல்லை. அதனாலேயே சாமி எனக்கு வேலை கிடைக்கிறாங்க இல்லை, ஆனாலும் கிடைக்கலாம். ஆனால் ஒரு பகவானுக்கும் ஒரு நாள் உணர்ந்தது இருக்குது. அதில் குருங்கிறவரை வேலை கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குருவை வேண்டிக்கோன்னா கோவிலுக்கு போய் நவகிரகத்தில் போய் குருன்னு ஒருத்தர் இருக்கார், 9 ஒருத்தர் தப்புங்க தான். அவருக்கு போய் பாவம் போட்டு அதை மனைவி கொடுத்து அது அவங்களோட பழக்கம், அவங்களுக்கு யாரும் அவங்களோட முன்னோர்கள் சொல்லி நம்ம செய்யறாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த சாப்பிட்டு கூட நினைக்கிறாங்க, தப்பு. ஆனால் உண்மையாக இல்லையா, நமக்கு குரு வழிகாட்டி ஒருத்தர், அது யாராக வேணா இருக்கலாம். சில சொல்லி நம்ம எதுவே வழிகாட்டி இருக்கணும். ஏன்னா யாரும் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்களோ, நல்ல பாதைக்கு நம்ம எப்படி சொன்னாங்களோ, இப்போ சொல்கிற மாதிரி நமக்கு சாப்பிட்டாங்க. எனக்கு குறிப்பாக நிறைய விஷயங்கள் சுவாமியை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ராகவேந்திரன் அவரை பற்றி படிக்கிறோம், மனிதனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அது மெயின் குரு அவர் தான். அந்த குருவுக்கே போட்டு ஒரு குரு எனக்கு அந்த குரு தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு குருவை வழிபட்டு நம்ம வாழ்க்கையை சிறக்கணும்னா என்ன பண்ணுறது, சீனம் பண்ணதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்படியே சரியா படிப்புங்க, காலையில் 11 மணி இருக்குங்க, நைட்டு வந்து 12 மணிக்கு முடிச்சுட்டு பண்ணுறோம். நம்மளாம் கொஞ்சம் சொல்ல முடியும், நானே கூட சொல்ல முடியும். ஒன்றுக்கும் ஒன்று நம்மளே நல்லா சரி பண்ணி படிக்கணும். தெரியாததை தெரிஞ்சுக்கலாம், அப்படியே கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசும் கிடையாது, எத்தனை வயசு வேணாலும் கற்றுக்கலாம். அப்போ இதெல்லாம் என்னக்கா எனக்கு லைஃப் ஆச்சு, நான் படிச்சுன்னு சொன்னதான் போகும் இன்னும் எனக்கு கல்யாணம் குழந்தைச்சு. அப்படி கிடையாது, கற்றுக்கொள்ள வயலே கிடையாது. கற்றுக்கொள்ள புக்கு எடுத்து படிச்சுனா கற்றுக்கொள்ளணும். 4 பேர் சொல்ல கேட்டு கற்றுக்கலாம், 4 பேர் பேசும்போது கவனித்து கற்றுக்கலாம், இல்லை நம்மளே தப்பு பேச கற்றுக்கலாம். எப்படி நடக்குது கற்றுக்கிறதுக்கு வரையவே கிடையாது. இன்றைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ராயரோட அனுகிரகத்தால்தான் தாசான ஒரு எக்ஸாம் சௌரபாலம் அது வந்து தேடி கிடைக்கிறது. நிறைய அறிவு வளர்ந்து நான் பக்கவே கட்டாது. எனக்கு இன்னைக்கு இருக்கிற சின்ன பையனுக்கு அறிவோட எனக்கு கம்மியாக தான் இருக்குன்னு நானே கற்றுக்கிட்டே போகலாம். அதே கிடையாது. இது இப்படி இருக்க நடுவில் இந்த மந்த்ராலயம் கிடைச்சிருக்கீங்கன்னா என்னாச்சுன்னா, மந்த்ராலயத்தில் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது. சர் தாமஸ் மன்ரோன்னு ஒருத்தர், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டீங்க. அவரோட சில நம்ம சென்னையில் மவுண்ட் ரோடு சினிமாக்கள்ல கூட மதராசப்பட்டோம், இந்த மாதிரி சினிமா
சரி காணுப்பா, அதில் இருக்கிற நல்ல விஷயம் இருக்கிறத சந்தோஷம் வேணும். அதனால நம்ம ஏன் பார்க்கறதுனா இந்த மாதிரி பார்க்கும்போது அதில் சில பல தேவைப்பட்ட விஷயங்கள் இருக்குது. படிப்போட சம்பந்தப்படுத்தி நம்ம சொன்னோம்னா எல்லாம் ஞாபகம் மூளையில் பதிவு விஷுவல்னு சொல்லுவாங்க, பார்க்கணும். அதனால நம்ம குருவாளர்கள் பார்த்துட்டே என்னதான் நம்ம வீட்டில் இருந்து வேண்டிட்டாலும் ஏன் அப்பப்போ கோவிலுக்கு வரணும், இந்த விஷுவல் மனதில் பதிவு காட்சின்னு சொல்லுவோம். அதை பார்க்கும்போது மனதில் பதிஞ்சிருந்தது. இவர் அப்பப்போ மறந்துடுவாங்க. நல்லா அப்பப்போ பார்த்துட்டு போனால் தான் அது ஞாபகம் வச்சுட்டு மனசில் பேசுவோம், ஒருத்தர் நம்ம ராஜ்யம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பதிய வச்சுக்கணும். அந்த விஷுவல் காட்சி மாணாக்கர் இருக்கிறனால ஈஸியாக மனசில் பதியும். அதனால இந்த கற்றுப்போம் சேர்த்து சொல்கிறது உண்டு. இந்த தாமஸ் மன்றோ இடம் விரைவாக தாமஸ் மன்றோ இடம் என்றாங்க. அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார். இப்போதான் கலெக்டர்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கல்வி பெரிய கல்வி கொடுத்தாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். என்ன சொல்கிறாங்க, நம்ம அரசாங்கத்தில் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ நடக்கிற கல்வினா இல்லைனா கதையெல்லாம் சொல்ல இதோட தெரிஞ்சு இதோட சொல்லுன்னு இருக்கிறீங்க. அது கவர்மெண்ட்டோட உத்தரவு. கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கோவில் நடத்த ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அவங்க வாரிசு வச்சு யாருக்கே அந்த கோவில் நிலமது அரசாங்கத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது சட்டம். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் செஞ்சாங்க, நிறைய ஆட்சியாளர் செஞ்சாங்கன்றது கதை கிடையாது. அது சட்டம். அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டியது அரசாங்கத்தில் வேலை செய்வதனால அது ஒரு கடமை பணி. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த காலத்தில் இப்போ அந்த சுதந்திரம் அப்பா படிச்சிருக்காரு. இது நான் சொல்கிற கதை 18ஆம் நூற்றாண்டு. அவங்க ராயல் வந்து வேங்கடநாதர் ராஜேந்திர மாறிட்டார், திருநாவரசர் ஆயிட்டார். அந்த மன்றோ தாமஸ் மன்றோ 18ஆம் நூற்றாண்டு பற்றி அவங்க கிட்ட சொன்னாங்க, நீ போய் அந்த நிலத்தை மீட்டிட்டு வா, அது கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இவர் அனுப்புறாரு. இவர் காட் புக்கு சைடான ஆடி பார்த்து சூப்பராக இருக்கார். இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்காரு. வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மதுராவை பொண்ணு அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி மயில் பூச்செடிகள் சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகிடுது. என்னடா இது அதிசயம், ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு இருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியல. இந்த ராஜேந்திர கதையெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. வேற போகிறாரு. போயிட்டு அந்த பிருந்தாவனுக்கு முன்னாடி போயிட்டு பிருந்தாவனுக்கு போகிறாரு. இவருக்கு மட்டும் ஒரு மனிதன் ஒரு தெரியுது. கண்ணு முன்னாடி இது நிஜம் பொய்யல்ல, கதையல்ல நிஜம் இதில் எழுதுறாரு. இது நிஜம். அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு இது பார்த்து சாதாரணமாக ஆங்கிலத்தை பேசுகிறாங்க. இல்லைப்பா, இது கவர்மெண்ட் சொல்லும், உனக்கு வாரிசு இல்லை, நீ சாமியார் இல்லை, உனக்கு பின்னாடி வெளியாக வரும், அதனால இந்த இடத்த நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமோ சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுகிறார். எல்லா விஷயங்களும் பேசுகிறார். இருக்கிறது மட்டும் சொல்லுவார். இவர் நம்ம ராகவேந்திர மகான் அதுக்கு சரம் மாதிரியாக ஆங்கிலத்தில் பதில் கொடுத்தாரு. தரமாரியே பதில் கொடுத்தாரு. ரொம்ப ஆய்வாளி ஆச்சாரியா, அறிவு கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காரு. அதனால நம்ம சுதீந்திர இவரை செலக்ட் பண்ணியிருக்காரு. பார்த்தா இவர் சொல்ல இவர் திகழ்ச்சி போய் இவர் திரும்பி வந்துட்டார். வந்துட்டு ஐயா அங்கே ஒரு பெரிய இருந்தார். வச்சுட்டு நான் எல்லாம் பேசிட்டேன். அவர் சொல்வதெல்லாம் கரெக்டாக இருக்கு. அவர் சொல்வது எதுவுமே தப்பு. இந்த நிலம் நமக்கு வராது, அரசாங்கத்துக்கு வராது. இது மனத்துக்கு சேர்ந்ததுதான். இதில் நம்ம கையை வைக்கக்கூடாதுன்னு எழுதி பத்திரப்பதிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடு வரலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, பத்திரத்தை எழுதி சீலை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். இது மனத்துக்கு சேர்ந்தது, அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம், ஒரே ஆர்வம், பட்டாசு வச்சு அமர்ந்து பண்டகாரம் மருந்து மகான் ராகவேந்திர மகான் அதெல்லாம் எவ்வளோ பாதி சொல்லிட்டு ஒரு கருத்து. அவரே பார்த்தா அந்த தாமஸ் மன்றோவுக்கு அவரே தீவிர ராகவேந்திர பக்தராக காணிட்டார். இது ஒரு நிகழ்வு. இன்னமும் இதுக்கப்புறம் கூட இது நிகழ்வு தான், நிஜ நிகழ்வு. நான் சொன்ன மாதிரி இது கதையெல்லாம் நிஜம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆந்திர பிரதேசத்தில் மந்திராலயம் அது யாரும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் மத்தியில்
என்ன பண்ணுவோம், ஏறி போய் அந்த ராகவன் 5 நாள் 6 நாள் போய் தங்கி 10 நாள் 1 மாதம் கூட தங்கி தேவைப்படுது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கர்நாடகாக்காரங்க ஆந்திராக்காரங்க இப்பெல்லாம் வந்துட்டு வடக்கத்தியர்கள் எல்லாருமே ராகவேந்திரன் நல்லா தெரியும். இந்த தெரியறதுக்கு காரணம் கர்நாடகாவில் இருக்கிற நிறைய பேர் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீதிக்கு வீடு இது மடம் மந்த்ராலயம் பிரான்ச்சு அது தவிர பிரைவேட் கடைகள். இப்போது நம்ம தமிழ்நாட்டிலும் ஊருக்கு ஊர் கண்டிப்பாக ஏரியாவுக்கு ஏரியா எனக்கு நிஜமாவே எனக்கே ஆச்சரியம், எவ்வளோ மனம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியம். நான்லாம் ஒரு காலத்தில் நகர்புறம் போயிருந்தேன், இப்படிக்கேள்வி தேடி போவேன், ரொம்ப தூரம் தான் வேலைக்கு போயிருந்தேன். ஒன்றா வேலைக்கு போகிறேன் லீவ் போட்டுருந்தேன். நான் அந்த தேடி நான் 5 வாரம் இருக்கேன். எப்படி நான் சாமி கும்பிடுவேன், தாயை கும்பிடுவேன், 5 வாரம் கரெக்டாக வேணும். எனக்கு என்னோட பிறந்த நாள் 23, 2, 3, 5 லாஸ்ட்டு எனக்கு 20 தோசை கொடுத்தேன். கொஞ்சம் அதெல்லாம் நம்பிக்கை. சரி 5 தான் எல்லாருக்கும் 5 வாரம் வேண்டிட்டு 5 வாரம் போகிறேன். அந்த 5 வாரம் போகும்போது சாப்பிட மாட்டேன். சாமி பார்த்துட்டு வந்துட்டா சாப்பிடுவேன். சில சமயம் இது மீட்டினது கூட தெரியாது, இந்த வேலைக்கு திருட்டுத்தனமாக செய்யும். ஏன்னா எங்கே போகும்போது வேணாம்னு சொல்லிடுவாங்க ஒரு வேலை. எனக்கு எதுவுமே யாராவது தடுத்தா அது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். மனது சின்ன வயசுலேருந்து தடுத்தேன். என் அப்பாட்ட கூட எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க பண்ண சொல்லுவேன். இல்லை இப்போல்லாம் கையில் வந்து அது அப்படின்னா ஐயோ மனசு கஷ்டமாயிடும். இந்த சின்ன பள்ளிகளுக்கே ஒரு பேட்டி கிடைக்கிறது அந்த மாதிரி கூட எனக்கு பெரிய லைஃப் இருக்காது. அது என்னென்னா வந்துட்டு அதான் சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது நான் கேட்குறேன், இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, முடிஞ்சால் முடியும் சொல்லுங்கள், இல்லைன்னா பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறேன் பொறுமையாக சொல்லிடுவேன். ஆனால் இல்லைன்னு மட்டும் வாய்ப்பு சொல்லிட்டாங்க, எனக்கு மனசு வரமாயிடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்ன பண்ணிட்டு ராமலிங்க கேட்பாங்க, இட்லின்னு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண சொல்லிட்டு டூவீலர் எடுத்துட்டு சொல்லாமல் கொடுத்துருக்கேன். நல்லா எவ்வளோ கிலோமீட்டர் ரூட்டு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன்னா சென்னைக்கு புதுசு. ஆனால் பேடி பிடிச்சி எப்படியாவது கார்த்திகை பார்க்கணும்னு ஒரு ஆசை. கார்த்திகை ஒரு ஆசை, அவரை எப்படியாவது பார்க்கணும், அவரை பார்த்தா நமக்கு நடக்கும் வேண்ட கதைகள். ஒரு இன்டர்வியூ போவேன், அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆனால் கூட அவர் டிகிரி அப்படின்னு செலக்ட் ஆகுனா என்னன்னு பயம். அந்த அப்பா தான் ரிசல்ட் பண்ணும். எப்பயுமே ஒரு இன்டர்வியூ தான் பண்ணால் உடனே ரிசல்ட் பண்ணும், கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். ஆனால் நான் பாருங்கள் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். சில சமயம் நான் தான் சேராமல் போயிடும், கிடச்சிடும் கண்டிப்பாக. நிச்சயமாக சொன்னால் சம்பளம் கிடைக்காது, ஏன்னா தொலைவாக தூரம், அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறது. இந்த வீட்டு குடும்ப சூழ்நிலையை பார்க்கணும். எல்லாருமே ராகவேந்திர மாதிரி சரியாக நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தையும் குழந்தைகளையும் இல்லத்தார்களையும் பார்க்க முடியும். அதை யோசிச்சு பக்கத்தில் எங்கேயாச்சும் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5வது வாரம் முடிஞ்சப்பறம் அதோட முடிஞ்ச அந்த வேலை முடிஞ்ச திருப்பி ஏதாவது வீடுகள் திருப்பி போயிடுது. அது வாரம் இப்படியே தான் திருப்பதி நொங்கல் வந்தது அப்படின்னு ஜாஸ்தி அந்த 2 கோவில்லாம் போயிடுது. இந்த திருவல்லிக்கேணி கோவில் கூடயும் அதுக்கு ஒரு கதை. அப்படியே ஒன்று சொல்லும்போது அதோட தொடர்ச்சி. இந்த திருவல்லிக்கேணி கோவில் வந்து பிருந்தாவன் மடம்னு சொல்லுவோம், நம்ம வந்து மடம்னு சொல்லுவோம், மித்தவங்க எல்லாரும் கோவில் தான் சொல்லுவோம். ராகவேந்திர கோவில் ஒரு நம்ம ஆட்டோக்கார சொல்லி எங்கே மேலே போகுது இந்த ராகவேந்திர மடம் ராகவேந்திர கோவில் சொல்லுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ராகவேந்திர கோவில்னா உங்களுக்கு தெரியும் ஆலயம் சொல்லுவாங்க. சரி பார்த்தா அந்த கோவில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இப்படியே இருந்ததெல்லாம் இல்லை. முதல்ல ஒரு பள்ளியாக இருக்குது, ஸ்கூலாக இருக்குது. அந்த ஸ்கூலில் மாணாக்கர்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு முறை யாரோ ஒரு பெரியவர் ஏதோ ஒரு விழாவுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டு உறவினர் கல்யாணம் போகும்போது திடீர்னு அந்த இடத்துல நின்றுறாரு. மேற்கொண்டு போனார், நின்றுறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, யாரும் உள்ளே போனவங்க காவலில் கட்டிட்டு அந்த பள்ளிக்குள்ள அப்படின்னு சொல்லி வெளியே போனார். போய் பார்த்து அந்த காவலில் சொல்லி காணாமல் போயிடுவார். காணாமல் போனது இது என்னடா இருக்குது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. பார்த்தாக்க அது வந்துட்டு யாருமே இல்லை, அந்த மந்திராலயம் காவல். இவர் என்ன யோசிச்சுட்டு அப்புறம் வச்சு நம்ம பண்ணி
ஒருத்தரால் முடியுமா கோவில் கட்டுறது எல்லாருக்கிட்டையும் நிறைய பணம் வசூல் அவரும் அவரால் எவ்வளோ முடியும் ஒரு கோவிலை உருவாக்குறாரு. வடக்க பிருந்தாவனம், இந்த பிருந்தாவனம் உருவாக்கும்போது மந்த்ராலயத்தில் நிறுத்தி எழுதிக்கிறது உருவாக்கி இன்னைக்கு ரொம்ப புகழ் வாய்ந்த இடமாக இருக்குது. திருவள்ளிக்கேணி நாகரங்க மனம் தெரியாதவங்களே பார்த்தசாமி கோயிலுக்கு முடியும். நாகரங்க கோயில் நிஜமாவே போகும்போது நான் திருவள்ளிக்கேணி நாகரங்க என்ன காய்ச்சல் கோயில் இல்லை நாகரங்க கோயில் அப்படி சொல்லி தான் காய்ச்சல் கோயில் கட்டப்படணுக்கே எனக்கு நாகரங்க கோயில் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அது ஒன்று தான் தெரியும். நிஜமாவே இதெல்லாம் கோயில் கூட கிடைக்கலாம். காய்ச்சல் கோயில் இருந்தால் அப்புறம் கேள்விப்படும். சென்னை வந்து கொடுப்பாரு அதுக்கு முன்னாடி தெரியாது. நாகரங்க கோயில் மட்டும்தான் தெரியும். இது வந்து நம்ம மந்திராலயத்துக்கு புது மந்திராலயம். நமக்கும் இதே மாதிரி ஒருத்தர் தான் கடவுள் வந்து ஒருத்தர் இடம் கொடுத்துருக்காரு. சிந்தையாக ஒருத்தர் இடம் கொடுத்துருக்காரு. கரிகாலம் ஒருத்தர் கோவிலை கட்டி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து நான் பேசுகிறேன், எல்லாம் கேட்குறேன், எல்லாமே நாயகம். இதோட மகிமைகள் இன்னும் இருக்குது. இன்னும் மகிமைகள் சொல்லிட்டே இருக்கிறோம். இது வந்துட்டு என் தோழன் ஆள் தோழர்கள் பெண் தோழி ஒருத்தர் எனக்கு உண்மையான என்னென்னா அவங்க பேர் அவங்கள்ட்ட பர்மிஷன் கொடுத்தா சொல்லி பிருந்தான பேர். அவங்க வந்துட்டு 1987 திருமணம். அவங்க திருவண்ணாமலையில் இருந்திருக்காங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாங்க திருமணம் மாதிரி கணவன் டெல்லியில் இருக்காங்க. டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போகிறதுக்கு எப்படி போகணும்? டைரெக்டாக போக முடியாது. ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவங்கன்னா ஃப்ளைட்டில் போக முடியும். மாலூரில் போகணும். வீட்டாமல் ட்ரெயினில் தான் போகணும். ட்ரெயினில் போகிறது அந்த கருத்தை 4 நாள் 1 மணி 24 மணி நேரத்துலையோ 30 மணி நேரத்துலையோ போக முடியாது. ஃபாஸ்ட் ட்ரெயினாக கிடையாது. ரொம்ப லேட்டாக ஒரு இங்கேருந்து சென்னையில் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் தான் டெல்லிக்கு வரும். அப்படி தான் போகும். டோட்டலாக 5 நாள் ஆகும். இந்த மாதிரி தான் போகும். அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலேருந்து ரெடி ஆகும்போது அவங்க உறவினரும் தோழிகளும் அவங்க பார்க்கணும். அவங்க வந்து சென்னையிலேருந்து போயிருக்காங்க. திருவண்ணாமலையில் என்ன பண்ணியிருக்காங்க, வா நம்ம சுற்றி பார்க்கலாம் 2 நாள் கல்யாணம் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த திருவண்ணாமலை பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் அந்த அம்மாவுக்கு ஆர்வம் ரொம்ப அறிவிக்கிறதா அந்த வீட்டு தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்துட்டு ஆர்வம் பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது பத்திரமா இதுவே விட்டுருவோம் அப்படின்லாம் நடக்கும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ஒரு படம் நடத்தி நான் பேர் போட்டு கிடையாது. சுற்றி வரும்போது ஒரு கடையில் கோவில் முடிச்சு வெளியே ஒரு கடையில் வந்து ஃப்ரெண்ட் போட்டு இவங்க எடுத்துகிட்டு சரி ஓகேன்னு நம்ம பெற்று வச்சுட்டாங்க. துணிமணிலாம் எடுத்துருக்காங்க. வச்சுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சு. திருமணம் முடிஞ்சு சென்னை வராங்க. சென்னை வந்து அந்த தோழியும் உறவினர்களான வீட்டில் தான் தங்குவாங்க. தங்கும்போது என்ன பண்ணுறாங்க, துணியெல்லாம் எடுத்தாங்க. தோழர்களுக்கெல்லாம் எல்லாரும் உறவினர்களாக துணியெல்லாம் போட்டு வச்சு கொடுப்பாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். பெட்டியில் கட்டி ஜாஸ்தி ஆகிடும். என்ன பண்ணிடுறாங்க, துணியெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து சரியாக எடுத்தாங்க. அந்த ராஜன் வீட்டில் ஃப்ரேம் பண்ணுது. உடஞ்சது என்ன ஆகுது, அச்சோ உடந்த பழங்களை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப நேச்சுரலாக வெளியே வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியல. வச்சுட்டு நல்ல துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் காலம் ஆகிடும். கொஞ்சம் காலம் ஆகி அவங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லா முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு கணவர் கூட இந்த சரியாக போகுது. கொஞ்சமாக கல்பாட்டினால இதாக இருந்தாங்க. போனாங்க வந்து மனவாள் கடையினால என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் வந்துட்டு அந்த காலத்தில் கைபேசியெல்லாம் கிடையாது. டயல் போடலாம் அந்த காலத்தில். அதுவும் வீட்டில் நிறைய வீட்டுகளில் இருக்காது. வெளியே போய் காசு போட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சகோதரி இருக்காங்க. அவங்களுக்கு 2 சகோதரி 2 சகோதரர் எல்லாரும் பெரிய பிள்ளைங்க. அவங்களோட இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சகோதரி வந்து ஃபோன் பண்ணி இவங்க சொன்னாங்க, என்ன பண்ணாயிரத்தி என்ன எழுதிருக்கீங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி எவ்வளோ சொல்லுங்க, ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படி எப்படி நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அடிக்கடி கனவுல உங்கள் நாயகன் வராது, ராஜேந்திரன் வராது.
இருந்தாலும் ஏதோ கையில் எழுதினாரு. என்னடி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லை எனக்கு பிருந்தாவுக்கு வந்து எழுதுறாரு. என்னமோ உனக்கு கஷ்டப்பட இருக்குது. பிருந்தா வந்துட்டு எனக்கு எழுதி வச்சுட்டா, அவள் கஷ்டப்படுறா, அவர்கிட்ட என்னோட எழுதி வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்வு அவங்க அப்பாவுக்கு தெரியாது. இந்த பிருந்தாவுக்கு பணம் கொடுத்ததோ அந்த பிருந்தா கலத்தை வெளியே வச்சதோ எதுவுமே தெரியாது. கடவுளை வந்துட்டு இது உண்மை, இது நிஜம் சொல்கிறது ஒரே விட்டு அழ ஆரம்பிக்கும். என்னது நீ எப்படியே வந்துட்டு என் கடவுளை வந்துட்டு சொல்கிறேன், வேலை பார்த்த மாதிரியே சொல்கிறேன், என்னுடைய அப்படியே ஒரே விட்டு அழுது நீ பார்த்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா சொல்ல பேசுகிறாங்க. சரி ஒன்று அழாத, அடுத்த முறை போகும்போது அந்த படம் படிக்கலாம்னு பார்த்தோம். கிடச்சிருந்தா நம்ம எடுத்து வச்சுக்கணும். அவங்களுக்கு எடுத்து ஆர்வம் சொன்னாங்க. ரொம்ப வருஷம் ஆகிட்டு அவங்களால வரவே முடியல. எப்படியோ ரொம்ப நாள் வச்சு வராங்க. பார்த்தா அந்த படம் அவங்க வீட்டுக்காருக்கு இந்த நிகழ்ச்சி சொல்லி வாழ்ந்து வலிக்கு கேட்குறாங்க. வீட்டிலேயே இந்த மாதிரி வெளிச்சுக்கோ ராஜே தெரியாமல் இப்படி படிக்கிறது. இந்த கடவுளுக்கு கண் சரியாயிடுது. இது கண் நல்லா சரியாயிடுது, உடம்பு சரியாயிடுது. அவர் நல்லா வேலை போக ஆரம்பிச்சுக்கணும். அவர் சொல்லக்கூடாதுதான் ஃபஸ்ட் வந்து இருந்தாலும் என் நண்பரோட கமிஷன் கேட்டு சொல்லி அவர் ஏர்ஃபோர்ஸில் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நல்லா இருக்காங்க. பேரெல்லாம் எடுத்து 2 மகன்களுக்கு திருமணம் ஆகி பேர் எடுத்து ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னோட உயிர் தோழிக்காங்க. ஒரு 12 வருஷமாக எடுத்து அவங்க வராங்க. அடுத்த முறை வரும்போது சென்னை வந்து முதல்ல வந்த உடனே அந்த உறவினர் தோழிக்கிட்ட வந்து அந்த படம் இப்போ என்னடி சொல்லி இவ்வளோ நாள் கழிச்சு வர அந்த படம் எப்படி இருக்குது, அதை கட்டாம்பூச்சிலாம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஃப்ரேமில் வந்து வச்சு பிடிக்கொள்ள பூச்சிலாம் பூண்டிருக்கும். இந்த பார்த்தாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபுல்லாக பிரிச்சு கேட்பாங்க. கேட்டது பார்த்தா அந்த படம் பத்திரமாக வந்து அப்புறம் அதை எடுத்து பூச்சியெல்லாம் உடைச்சி இந்த நேரத்தில் உடனே கஷ்டம் எடுத்துட்டு வேறு ஃப்ரேம் போட்டு இன்றைக்கும் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு காமிச்சாங்க. இப்போ கலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி போய் அவங்க வீட்டில் பார்த்துட்டா அந்த படத்தை வரும். இது உண்மை. அவங்க எப்பயுமே வந்துட்டு அந்த நாற்காலியில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. என்ன அது உங்கள் குழந்தைங்க இதுவா அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லைப்பா எங்களுக்கு மனசு மட்டும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து நான் வந்து ராயனோட குழந்தைங்க வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப பக்தி. நாங்கள் பக்தினா இப்படி எப்படின்னா கிடையாது. நம்மளாம் அப்படி சரி நானும் கஷ்டா டக்குனு சாப்பிடுறது அந்த மாதிரி யாரு அவங்க அப்படிலாம் கிடையாது. நல்லா பூஜை முடிச்சு பிரதட்சண நமஸ்காரம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வீட்டில் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி ஒரு பூஜை. சரி பிரதட்சண நமஸ்காரம் எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன கேட்பீங்க. யாரும் கேட்கறதுனால நானே சொல்கிறேன். பிரதட்சண நமஸ்காரம் நடந்தது. நானுமே இந்த கோவில் மடம் எங்கே இருக்கோம் அந்த கோவில் 48 முறை அலங்காரம். அதன் வந்து நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை வேண்டி அந்த நாகரிக உண்டாவதை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். ஒருத்தரும் ராமலிங்க குரு தான். குருவை வெறுமையோடு போய் பார்த்தோம்னா நம்மளே வெறுமையோடு தான் பார்க்கணும். தப்பு தான் தெரியுது. இனிமையோடு நம்ம மாற்றிக்கணும். ஏதாவது ஒரு பொருளை 5 வகை படம் எடுத்துகிட்டு போய் குருவை பார்க்கணும். குருவை பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சு தக்கணும். 5 வகை படம் வச்சுட்டு குருவை பார்க்கணும். குருவை பார்த்துட்டு நம்ம என்ன வேண்டினாலும் மனசுக்குள்ள வேண்டினாலும் சரி, சத்தம் போட்டு அவர்கிட்ட சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை முடியறதுல சரிங்க என்னால் 40 நாள் போக முடியாது. அதெல்லாம் சரி வராது. நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு சைன்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் நம்ம குரு ஒரு வழி சொல்லுவோம். நான் முன்னாடியே சொன்னேன், குரு கூப்பிடுறது ஞாயிற்றுக்கிழமை 9 வாரம் எடுத்துக்கணும். 9 வியாழ். குருவுக்கு எல்லாருக்குமே 9ங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அந்த 9 ரூபா காணிக்க ரொம்ப பிடிக்கும். குரு 9 வாரம் எடுக்கணும். ஒரு வியாழ்
எனக்கு ட்ரிப்ளிகேட்டில் இருக்காது. ட்ரிப்ளிகேட்டுக்கு ஸ்ட்ரைட் பஸ்ஸே கிடையாது. 7 வருஷம் நம்ம தோற்று வச்சுக்காமல் நல்லா போகும். இப்போ தான் வந்துட்டாரு நம்ம ராணி, நம்ம பக்கத்துல சேவையூர் நடத்துல. அப்புறம் என்ன கவலை, பக்கத்தில் இருந்துச்சு. சரி, ஓகே, எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் போகணுங்களா, ராகவேந்திர படத்தை வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே. ரேட் போட்ட ஒரு படமோ ரேட் போடாத படமோ ராகவேந்திர படத்தை வச்சு ஒரு நாற்காலியை போடுவோம். நாற்காலியில் உட்கார வைங்க. எந்த பூவை நான் பிடிக்கணும், வாசனை இருக்கும், வாசனை பூவை சாப்பிடுவோம். வீட்டில் உங்களால் என்ன பிடிக்கும் பிரசாதம் பண்ணுங்க. குளிச்சுட்டு தேங்காய் நான் சரியான சோம்பேறி குளிக்காம கிடையாது. இது சோம்பேறியாக இருக்கும், ஜுரமாக கூட இருக்கும். சுடு தண்ணி வச்சுக்காச்சும் குளிக்கும். குளிச்சுட்டு பண்ணுங்க. இது காலையில் தான் செய்யணுமா, டைமுக்காகவே 12 மணிக்கு கேட்குறேன். நான் சாப்பிட்றேன், வேலை பண்ணுறேன், நைட் ஊட்டி பார்க்குறேன், எல்லாத்துக்கும் மருந்து வாங்க. காலையில் நல்லா தூங்குங்க, நைட் ஊட்டி பண்ணிக்கலாம். சாயந்தரம் எழுதி வேலைக்கு ராகவேந்திர படத்தை வைங்க, பூவை வைங்க. நான் சொன்ன மாதிரி 5 வகை பழம் இல்லை, இல்லைங்க 5 வகை பழம் இல்லைங்க, எங்கள் வீட்டில் ட்ரை ஃப்ரூட் தாங்க வைங்க. ட்ரை ஃப்ரூட் வைங்க. பிரசாதம் பண்ணிட்டா என்ன பண்ணுங்க பண்ணுங்க. வச்சுட்டு என்ன சங்கல்பமோ அதுக்கு சங்கல்பம்னா என்ன, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணுமா, குழந்தை போக்கணுமா, உங்களுக்கே கல்யாணம் நடக்கணுமா, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, வேலை போயிடுச்சா, சின்ன பசங்களாக கூட இருக்கணும், தப்பில்லை, யார் வேணாலும் பண்ணலாம், பெண்களாகவும் இருக்கணும், தப்பில்லை, பண்ணலாம். முடியாமல் தான் இருக்கலாம், அவங்களால கோயிலுக்கு போகணும். வீட்டிலே ஒரு சேரில் ராகவேந்திர பண்ணிட்டு அந்த சேரோட சுற்றி வளர்ச்சி 48 வாங்க. இது கஷ்டமாக உங்களுக்கு. வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்கலாம், சாப்பிட முடியலன்னு முடிச்சு கொடுக்கணும், அதுவும் முடியலன்னு துட்டு போட்டு கொடுக்கலாம். முழுக்க முடியாதுன்னு நான் என்ன பண்ணுறது, முழுங்கதான் முழுங்கணும். வாய்ப்பை வச்சு திணிக்கவும் செய்கிறேன், முழுங்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் முழுங்கியாங்க. அது மாதிரி நீங்கள் தான் பிரயத்தனத்துக்கு பக்கத்தையே இருக்காது. நம்ம மந்திராலயம் நாட்டு சேவையில் வாங்க, சுற்றி வருவாங்க, டெய்லி வாங்க. முடியல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க, முடியலையா வீட்டில் வச்சு பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி நிகழ்வுக்கு அதவே சொல்லிக்கிட்டே போகணும். வழிமுறை சொல்லி இன்னும் கேட்க கேட்க நீங்கள் ஆர்வமாக இருக்கிறத நல்ல நெருப்பியாக சொல்லி அவ்வளோ ஆசையாக இருக்கும். இவ்வளோ அழகாக கேட்கும்போது இதோட இல்லாமல் இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, இது வந்துட்டு என்னுடைய பொண்ணுகிட்ட சகோதரி சொல் ஆதாரம் கேட்டது. இதுவும் மகிழ்வு. அந்த மகிழ்வு என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு பொண்ணுக்கு திருமண வயசில் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகணும். அவங்க அப்பா டெய்லி கோயிலில் போகிறார், வேலையும் கிடைக்கும். சரி, அவர் என்ன சொல்லுவோம்னா திருமணம் ஆகட்டும், எனக்கு வேலை கிடைக்கும். அந்த பொண்ணு நான் நர்சிங் படிக்கிறேன், அவர் டாக்டர் படிக்கிறேன். டாக்டர் ஆக முடியும்னா நிறையா பழகணும், நிறைய எக்ஸாம் எழுதணும். அதுவும் வந்துட்டு ஃபார்வர்டு எல்லாம் வந்து சேர்க்கிறது எல்லாம் கிடைக்கும், நிறையா இருக்குது. இதெல்லாம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன ஆகுது, அந்த பொண்ணு வந்துட்டு நர்சிங்காச்சும் நான் படிக்கிறேன்ப்பா, எனக்கு எப்படியாச்சும் கடன் பண்ணியாச்சும் பணம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு அப்பா தெரிஞ்சு. அந்த அப்பா சொன்ன, நான் எங்கேம்மா போவேன், எவ்வளோம்மா கட்டணும், 18,000 நான் எங்கேம்மா போவேன், என்கிட்ட இல்லையே அப்படின்றது. ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுப்பா, கடன் வாங்கியாவது கொடுப்பா, நான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த காசை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்பாவை கழுதியாக வரும். எனக்கு யாருமா இருக்கா, இந்த வாரத்தில் இந்த மாதிரி அவங்க அப்பா தான் பண்ணுவாங்க. இந்த அப்பாவுக்கு தான் எனக்கு யாரும் இருக்கான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறார். இது ரெகுலராகவே கோவிலுக்கு போகக்கூடியவர். அவர் ஒரு கரூர் மாவட்டத்தில் இருக்கார்.
பாப்பா இவா ஒரு யார் எங்கேயாவது படிக்கிறாரு இவாப்பா அப்படின்னா சரி கொண்டு போகுது குழந்தைங்க அவங்க கை உங்கள் அப்பா அவங்க சொன்னார் ஏதோ காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுங்க அப்படின்னு பல டைம் பாருங்க பையன் கட்டி பாருங்க இந்த பொண்ணு பையன் கட்டி போட்டால் கரெக்டாக பலர் பாருங்க இந்த பொண்ணு ஒரே அதிர்ச்சி என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு கட்டுறான் அவங்க அப்பா வந்து அங்கே இருக்கிற தாண்டி அழைத்து அப்புறம் ஓடி வந்து அப்பா வாப்பா வாப்பா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சன்னியாசி மாதிரி இருந்தார் அவர் வந்து பல பையன் கொடுத்துருக்காருப்பா காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் வந்துச்சு அப்பா யார்
ಹೇಳ್ರಿ ಹೇಳ್ರಿ ಪಾಪ. பையன் வெளிநாட்டில் இருக்கிறது. அப்பா வந்துட்டு நான் அப்பப்போ தான் இங்கே வருவேன். வரும்போது ஒரு முறை எல்லாரும் சொன்னாங்க, நம்ம ஏரியாவில் ராஜேந்திரம் வந்துருச்சு, வானம்பாக்கத்தில் தான் வீடு, என்னடா அது இங்கே வந்துருச்சா, இங்கே வந்துட்டு நான் எப்படி பார்க்காம இருக்கேன், எல்லாத்தையும் கேட்குறேன். யாருமே எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அக்கா பக்கத்தில் இருக்கோம். அப்படி யாரும் தெரியாது, யாரும் சொன்னாங்கப்பா, என்னடா அதே பார்க்குறீங்களா, இந்த ஒரு விஷயம் கேட்டால் நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் பாடி இருக்குது, நல்ல தண்ணி இருக்கு என்னென்னா வந்துட்டு சொல்கிறாங்க. சரி நான் தேடி போனேன்னு என்கிட்ட வண்டி இருக்குது, ஆனால் இங்கே நான் பாம்பேயில் இருந்தேன். அப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தாமரை வீட்டுக்கு வந்துருந்தோம். சரி மகன் என்னுடைய இன்னொரு மகள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு பெங்களூரில் இருக்காங்க. அவங்களோட உறவினர்கள் தான் துர்கா மேடம், கிருஷ்ணமூர்த்தி மாமன் இருக்காங்க. இன்னைக்கு துர்கா மேடம் கூட வந்தாங்க. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ராஜேந்திரன் வந்துருக்காங்க. ஆமாம்மா வந்துருக்கோம், வாமா வாமா அப்படின்ட்டாரு. அட்ரஸ் கேட்குறேன், வாமா இங்கே என்னன்னு சொன்னாங்க, எனக்கு கொண்டு முடியும் கேட்டால் ஏர்போர்ட் பக்கத்தில் அப்படின்னாங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நம்ம இன்னும் போகாமல் இருக்கோம், இது ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்துட்டு நிஜம், சத்தியம், நிஜம் சத்தியம். ஏன்னா என் கணவர் தந்த நான் மட்டும் வந்துட்டு என் பெரிய என் கணவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு பாராட்டுனா டெல்லியில் இருக்குது, நாங்கள் பாம்பேல டெல்லியில் இருக்கோம், அங்கே இங்கே வரோம். அப்போ வந்துட்டு 1 நாள் தான் என் கணவர், மறுநாள் நான் டெல்லி போய் அப்படி ஃப்ளைட்டில். அந்த 1 நாளுக்குள்ள எப்படியாச்சும் இந்த ராஜேந்திரன் பார்த்தே ஆகணும். அவர் எப்படி என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார், இது வேறு எனக்கு திமிரு, நான் பார்த்து அவர் எப்படி என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு ரொம்ப பேராச்சு. என்ன பார்த்தீங்கன்னா வண்டி யார்கிட்டயோ ஓசியில் வாங்குவேன், நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது, எனக்கு ஒரு தேவைன்னா வாங்குவேன், இன்னொருத்தருக்கு தேவையான கொடுப்பேன், கொடுக்கறதையும் யோசிக்க மாட்டேன், வாங்கிக்கிறதையும் யோசிக்க மாட்டேன். வாங்கிட்டாங்க ரெக்கார்டு கேட்டு வீட்டுக்கு கொண்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் வண்டி கொடுங்க, போயிட்டு வந்துடு, என்ன என்னன்னா எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டேன், போயிட்டு வந்து தான் சொல்லுவேன். ஏன்னா நடக்காமல் போயிடுச்சுன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மைனஸ் பாயிண்டாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு நினச்சா நான் முடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க. சரின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். வரேன் வந்துட்டு தேடுறேன், கடையில் திருப்பி போயிட்டேன். அப்புறம் அந்த நம்ம மரத்தில் ரகுவாச்சார் இருக்காரு, அவர் வந்துட்டு அந்த பெருமாள் கோயிலை பார்த்து எனக்கு ஒரு 2005 தெரியும். துர்கா மேடமே 2005 நாங்களாம் ஒரே பள்ளியில் வேலை பார்த்தோம்னா எனக்கு தெரியும் அவரு. சரி வந்துட்டு அந்த துர்கா மேடம் கிட்ட அந்த வீட்டில் அதை பேசுவோம், வேலையில் பேசுவோம். அப்போ பார்த்தா அவங்க வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன், இந்த ரகுங்கிற நம்பரை இருக்குது, ஃபோன் பண்ணி வந்துட்டு ராஜேந்திரன் கோயில் வந்து மாமாக்கிட்ட உங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னா இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த சாய்பாபா கோயில் எனக்கு தெரியாது, அப்படி யாரும் எனக்கு சொல்லுங்கள். ஏர்போர்ட் கிட்ட வந்து போயிட்டு தான் நான் திருப்பி வரேன், இந்த கோவிலை தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறேன், பெட்ரோல் பக்கம் யாருங்க தான் போனேன் அப்படின்னேன். சரி எனக்கு எங்கே இருக்குது, உங்கள் வீட்டு கிட்ட இருக்குங்க, இந்த பெருமாள் கோயில் கிட்ட வாங்க அப்படின்னாங்க. அவர் வண்டி பின்னாடியே துரத்திட்டு அவர் பைக்கில் அவர் வராது, ஏன் வண்டினாங்க துரத்திட்டு நான் கோவிலுக்கு வந்தேன். இன்னைக்கு தான் இந்த விஷயத்தையே கடவுள் தெரியும். இந்த கடவுள் கூட இந்த விஷயத்தை எனக்கு சொல்லுவேன். அன்றைக்கி என்னோட சின்ன பையனுக்கு பிறந்த நாள் நவம்பர் 26 கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தவர் சும்மா வந்து சாமியை பார்த்தேன், ஒரு பையன் போக வேட்சம் போயிட்டேன். நம்ப மாட்டீங்க, இந்த ஸ்ரீதர் மாமானா யாருன்னு தெரியாது, மோகன் மாமானா யாருன்னே தெரியாது. உங்கள் பேரை ஒன்று நேர் பண்ண மாமா கன்னடம் பேசுகிறோம், ராஜேந்திரன் நம்ம மனோக்கு நல்லா இருக்காங்க, மாமா ஊட்ட கொடுக்க முடியும், ஊட்ட கொடுக்கணும், இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சதே இல்லையே அப்படின்னு பார்த்தேன். இப்போ பாமா வந்து என்ன இருக்குமா ஊட்டாமல் அப்படிங்கிறாரு. நிஜமாக தான் சொல்கிறாங்களா இல்லை என்ன புரியலையே அப்படின்னு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. யாருக்கிட்டே கல்யாணம் வேண்டாம் வெளியே இருக்கிற ஃபீல் ஆயிடுச்சு. அது என் வீட்டுக்கார்ட்ட நான் வீட்டுக்கு வர போயிட்டு வந்தேன், ஒன்றும் சொல்ல, நான் 10 நிமிஷத்தில் போயிட்டு வர கோச்சு வேண்டாம் பெரிய பையன் வீட்டில் இருக்கோம், ஒருத்தருக்கும் தெரியாது. எனக்கு எப்படியாச்சும் திருட்டு தடவாச்சு, எனக்கு சின்ன வயசுலேருந்து திருட்டு தடவை நடக்கும், புதுசே கிடையாது. போய் பார்த்து நோட்டு வரேன், வந்து பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்குது, கண்பெல்லாம் காய்ச்சி கண்ணை கண்ணதை சுற்றி பேச்சல் பண்ணுறேன், எப்படி கண்ணது எனக்கு சும்மாவே ஒரு சுற்றி பேச்சல் பண்ணுறது, எப்படி நாள் எடுக்கிறது அவங்க இடம் போடுறாங்க, ஒரு பக்கம் நல்லா தந்தது, எப்படியாச்சும் இடையில உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாங்க, விடக்கூடாது சாப்பிடணும், எப்படின்னா சாப்பாடு சுற்றி பார்க்கணும். அன்றைக்கி சாப்பிட்டா
சரி வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணல. காலேஜ் படிக்கணும் யாருக்கும் பேச மாட்டேன். அதனால குழந்தைங்க நம்ம எல்லாத்தையும் பேசலாம் தைரியம் ஃப்ரீடம் சொல்லிட்டு எப்பயும் ஏதாச்சும் ஒத்துக்கிட்டதான் பாதி பாதி எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் நாங்கள் 3 முறை கை தட்டியாச்சு. அப்புறம் ரிட்டர்ன் ஆகிட்டு இங்கே வந்துட்டோம். 6 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த மாமா வந்து இங்கே நின்றுருப்பாரு. அவர் தான் வந்து சமைச்சு கொடுக்குறாரு. சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடுப்பு பற்ற வைக்கிற அடுப்புலேயே இருக்கணும். சாமிக்கு வச்சு காமிச்சு மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளும் அசைகளும் நாகரிக மனத்தில் நடக்குங்கிறது இந்த மனத்தின் வாயிலாக தான் நான் தெரிந்து கொண்டு இதை சொல்லிக்கிறதுக்கு நான் வெட்டப்படேன். இல்லை நான் இந்த கோவிலுக்கு வைக்கிறது இதெல்லாம் இருக்கிறது. அந்த மாமா சொன்னது 4 மணிக்கு 2 மணிக்கு எழுதி வந்தேன். டாக்டர் வந்து இங்கே நாயகர் இருந்தாருன்னு இதுக்கு ஏதோ லீவ் கொடுக்குறாருன்னு நான் நினச்சிருக்கேன். நிஜமாவே நான் நினச்சிருக்கேன். போய் சொன்னேன். இன்னைக்கு சொல்கிறேன் தெரியும். நான் சொல்கிறேன் நாயக் வந்துமா கப்பலுக்கு ஆமாம் திடீர்னு வந்து 2 வரைக்கும் நான் பண்ணேன். நடந்து வந்து ஜல்ஜல் சண்டை ஆமாம் சரி மாமா நீ வந்து வச்சுக்கிட்டாங்க. நான் நம்புவேன் மாமா. நீ ரொம்ப கண்டிப்பாக மாமா. அவர் மனைவி கீதா கொஞ்சம் இந்த மாதிரி படப்பட பேசுகிற கேட்கலாம். இன்னும் நல்ல தங்கமான மனசில் ஒன்று வச்சுக்க தெரியாது. கொட்டிடுவாங்க. கோவம் வந்தாலும் கொட்டுவாங்க, சந்தோஷம் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க வந்து ராகவேந்திரனுக்கு வேண்டி மௌனவேந்திரன் இருந்து அவங்க பையன் வேலைக்கு போகணும் போயிட்டு தான் இருந்த பாவம். அவனுக்கு என்ன வேலையே செட்டாது. கடைசியில் நம்ம நாயின் அனுப்பினதுனால அவங்களோட மௌனவேந்திரம் பதிச்சு கிளாப் பண்ணுங்க நல்ல வேலை அவங்களுக்கு மேலும் வளர்ந்து நல்லா அனுப்பி திருமணமாகி குழந்தை பேரோட இருந்து நாயகே அந்த மாமாவும் கீதாவும் செய்துட்டே சூப்பர். என்னோட வேலை நல்லா இருந்துச்சு. கை தட்டு.